வெல்கம் டு மண்ணை மசாலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறையா பருப்பு, இதெல்லாம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 2 ஸ்பூன் பனக்கல்கண்டு, ஒரு 3 ஸ்பூன் கொப்பரை தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் பிஸ்தா பருப்பு, 50 கிராம் வால்நட்டு, 50 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 10 ஏலக்காய், 50 கிராம் திராட்சை, 250 கிராம் பேரிச்சம்பழம், 50 கிராம் அத்திப்பழம், நெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய். இந்த பொருள்லாம் வறுக்கிறதுக்காக 2 ஸ்பூன் பனங்கற்கண்டையும் 10 ஏலக்காயும் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிப்போம். கொஞ்சம் நெய் போட்டுப்போம் இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு. நெய் சூடாயிடுச்சு, பாதாம் பருப்பு போடுவோம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை எடுத்துப்போம், வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கிட்டு முந்திரி பருப்பு வறுத்துப்போம். இப்போ அந்த பாதாம் பருப்பை வறுத்த மாதிரியே அந்த முந்திரி பருப்பும் லைட்டாக வறுத்தா போகிறோம். இதை இப்போ எடுத்துருவோம். இதையும் ஒரே ஒரு சொட்டு நெய் போட்டால் போதும். இதை இப்போ பிஸ்தா பருப்பு வறுக்க போகிறேன். உப்பு போடாத பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே லைட்டாக தான் வறுக்கணும். எல்லா பருப்பையும் நெய்யில் வறுத்துக்கணும். இந்த பிஸ்தா பருப்பு வறுபட்டுருச்சு, போகிறோம். லைட்டாக இப்படி வறுத்தா போகிறோம். இதை எடுத்துடுறேன். வறுத்தது மாதிரியே வால்நட்டையும் வறுத்துருங்க. இந்த வால்நட்டும் வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துருவோம். கொஞ்சம் நெய் போட்டுப்போம். திராட்சையை பொரிச்சுப்போம். திராட்சை வறுபட்டுருச்சு, எடுத்துப்போம். கொப்பரை தேங்காயை வறுத்துப்போம். வறுபட்டுருச்சு தேங்காய். இதை எடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் நெய் போட்டுப்போம் வறுக்கிறதுக்கு. அத்திப்பழத்தை போட்டுப்போம். அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் ஒன்றா போட்டுப்போம். இந்த லட்டுக்கு ஸ்வீட்டு வந்து இந்த 2 தான் வருது, வேறு ஸ்வீட்டு எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் பனக்கல்கண்டு போட்டிருக்கேன்ட்டு, அது ஏலக்காய் நுணுக்கிறதுக்காக அதை எடுத்தேன். லைட்டாக வறுத்தா போகிறோம், ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நுணுக்கணும். நுணுக்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு ஏனத்தில் நெய் சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நுணுக்கினதை ஒவ்வொன்றா போடுறேன். பாதாம் பருப்பு போடுறேன், நுணுக்கினது, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, திராட்சையை நுணுக்கலை, வால்நட்டு, தேங்காய் துருவல், பேரிச்சம்பழமும் அத்திப்பழமும், ஏலக்காயும் பனங்கல்கண்டும் நுணுக்கிறதுக்காக தான் அந்த பனக்கல்கண்டு போட்டுக்கிறது. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ பிசைஞ்சிக்கிட்டு லட்டு பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுக்கிட்டு லட்டு பிடிப்போம். இந்த பாருங்கள், லட்டு பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி பிடிச்சிக்கோங்க.
பிடிச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி. இது சின்ன குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.